இன்றைக்கி ஃப்ரைடே மார்னிங் எழுந்ததும் டீ வச்சுட்டு ஒரு சைடில் குக்கரில் பருப்பு போட்டு வச்சுருந்தேன். சாதம் சூடாக 11 மேலே செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு முருங்கைக்காய் கத்திரிக்காய் சாம்பார் தான் ரெடி பண்ணியிருந்தேன். இந்த வாரம் மாங்காவை தேடி பார்த்தேன். பூனேயில் மார்க்கெட்டில் கிடைக்காததுனால மாங்காய் எதுவும் வாங்கலை. பாப்பா நேற்று நைட்டே ஸ்வீட் கார்ன் தான் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வேணும்னு சொல்லிட்டா. அதனால் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஸ்வீட் கார்ன் பண்ணிவிட்டு மினி சப்பாத்தி தான் போட்டேன். சாதம் கொண்டு போகக்கூடாதுன்றதுக்காக மதியத்தில் சப்பாத்தி உருளைக்கிழங்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஸ்வீட் கார்னும் பேக் பண்ணிட்டேன். பாப்பா கொண்டு போய் ஸ்கூலில் விட்டு வந்துட்டேன். இன்றைக்கி ஃப்ரைடேன்றதுனால நான் ஃபாஸ்டிங். என் ஹஸ்பண்டுக்கு மட்டும் இன்றைக்கி கேழ்வரகு சேமியா தான் பிரேக்ஃபாஸ்ட்டாக செஞ்சு கொடுத்தேன். காலையில் 6 நான் இட்லிக்கு அரிசி ஊற வச்சுருந்தேன். இங்கே பூனேயில் கிளைமேட்டு சில்லுன்னு இருக்கிறதுனால 11 மேலே அரைச்சா தான் அடுத்த நாள் காலையில் புளிக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா அரைச்சி நம்ம சூடாகவே மூடி போட்டு வச்சிடணும். அப்போ தான் புளிக்குது. இல்லைன்னா அப்படியே மாவு இருக்குது. மாவு அரைச்சி வச்சுட்டு 11:30 மேலே சாதம் ஒரு சைடில் வச்சுட்டு துணியெல்லாம் துவைச்சி காய போட்டுருந்தேன் ரேக்கில். பூனேயில் இங்கே மழை வந்து போய்கிட்டே இருக்கு. அதனால் கயரில் துணியை போடல, ரேக்கில் போட்டு வச்சதுனால வெயில் வரும்பொழுது தள்ளி வச்சிடுறது, வெயில் போனால் மழை வரும்பொழுது உள்ளே இழுத்துக்கிறது. இப்படி தான் துணியை காய போட்டுக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி இப்படி தான் போச்சு. பிடிச்சிருந்தா